இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு கொடைகளின் தகப்பன். தியான வசனம் தானியேல் அதிகாரம் 2 இறைவசனம் 21. காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே. அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவர் அவரே. ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே. அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவர் அவரே. நாம் தியானிப்போமா? கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று அறிவை வளர்ப்பதற்காக பள்ளிக்கூடம், கல்லூரி என தொடங்கி இணையதளம், புத்தகங்கள் என பலவற்றிற்கும் காலத்தை பயன்படுத்துகின்றோம். அறிவு தேவைதான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அறிவையும் ஞானத்தையும் வழங்கும் நம் இறைவனை நாம் அணுகும்போது காலங்களையெல்லாம் கடந்த இறைவன் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் வழங்குகின்ற நம் தகப்பன் அதற்கும் மேலானவற்றையும் தர வல்லவராயிருக்கிறார். எனவேதான் அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துகிறார். விவிலியத்தில் நாம் காண்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கென்று ஒரு அரசனை கேட்டபோது சவுல் அரசனை ஆண்டவர் அபிஷேகம் செய்தார். ஆனால் அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி பெருமையும் பொறாமையும் அவனுள் குடிகொண்ட போது அவனுக்கு பதிலாக ஆண்டவர் தாவீது அரசனை நியமித்து திருநிலைப்படுத்தினார். அதேபோல் அரசனான சாலமோனிடம் இறைவன் வரமொன்று கேள் என்று கட்டளையிட்ட போது சாலமோன் மக்களை நீதியுடன் வழிநடத்தக்கூடிய ஞானத்தை ஆண்டவரிடம் கேட்டார். ஆண்டவர் அவர் கேட்ட ஞானத்தையும் அவர் கேளாத செல்வத்தையும் புகழையும் சேர்த்து வழங்கினார். நம் தகப்பன் நமக்கு அபரிவிதமான கொடைகளை வழங்க காத்திருக்கிறார். அறிவார்ந்த பெண்மணி ஒருவர் மலை பிரதேசத்தில் பயணிக்கையில் அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிற்றோடையில் விலை மதிப்பற்ற நவரத்தினக்கல் ஒன்றை கண்டெடுத்தாள். மறுநாள் அவ்விடத்தில் பசியுடன் வந்த ஒரு வழிப்போக்கன் அவளை சந்தித்தான். அவனுக்கு உணவளிக்க அப்பெண்மணி தனது பையினை திறந்தாள். அப்போது அவனுடைய கண்ணில் அவ்விலையுயர்ந்த கல் தென்பட்டது. அதனை தனக்கு கொடுக்க வேண்டுமென கேட்டான். மறு சிந்தனையின்றி மனமு வந்து அவள் அக்கல்லை அவனிடம் கொடுத்தாள். அதை பெற்றதும் அவனது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அக்கல்லை விற்று கிடைக்கும் பணத்தில் தனது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என அவன் தீர்மானித்தான். சில நாட்கள் கழித்து அப்பெண்மணியை காண வந்தான். அவளிடம் அக்கல்லை திருப்பி தந்தான். எதற்காக இதை திருப்பி தருகிறாய் என்றாள் அப்பெண்மணி. அம்மையே, இந்த கல் மிகவும் விலை மதிப்பு மிக்கது என்பது உமக்கு தெரிந்தும் அதனை எனக்கு மகிழ்வோடு நீங்கள் தந்தீர்கள். அப்படி என்றால் இவ்விலையுயர்ந்த கல்லை விட உயர்வான பொருள் உங்களிடம் இருக்க வேண்டும். நான் விசாரித்த வரையில் பொன்னும் பொருளையும் விட உங்களிடம் நிறைந்திருப்பது அறிவேயாகும். அந்த அறிவையும் ஞானத்தையும் பெறவே வந்தேன் என்றான். அறிவு மனித வாழ்வை இயக்கும் ஓர் அற்புதமான கருவி. பகுத்தறிவின் முதன்மை, ஞானத்தின் கருவறை, ஆற்றலில் அது மகா சக்தி. துன்பம் வராமல் காக்கும் கேடயம், பிறர் மனம் அறியும் நவீன எண்டோஸ்கோப், எவருக்கும் தீங்கிழைக்காத அமிழ்தம், சூழ்நிலை மேகங்களை கடந்து பயணிக்கும் ஞான விமானம், ஆத்ம பலம் தரும் சஞ்சீவினி, வாழ்வினை செழுமைப்படுத்தும் வற்றாத ஜீவநதி, உலக வளர்ச்சியும் ஆதாரமும் அறிவே. எனவே நம் இறைவனின் உறவை நாடி நம் அறிவையும் ஞானத்தையும் வளர்ப்போம். இறைவன் காட்டிய நேரிய வழிகளில் நடந்து கடவுளின் கொடைகளை அபரிவிதமாய் பெற்று வாழ்வில் உயர்வோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஞானத்தோடும் அறிவோடும் நடந்து சமூகத்தில் பயணிக்க கொடைகளின் நாயகனே, கொடைகளை எங்களுக்கு அபரிவிதமாய் பொழிந்தருளும் இறைவா. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.